இந்த அருமையான ஐயனார் திருக்கோயிலே நடைபெறுகிற வைகாசி விசாக பெருவிழாவிலே அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா கிருஷ்ணன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் இனிய நண்பர் நாதன் அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய காரணமாக பட்டிமண்டபத்திற்கு இவ்வளவு பேரை வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அழைக்காமலேயே வந்திருக்கிற ஒரே விருந்தாளி மழை. ஆனால் நம் எல்லோரையும் விட அவர் நாட்டுக்கு உபயோகமானவர். ஆனால் இந்த மழையிலே முடிந்தவரை நாங்களும் பேச நீங்களும் கேட்க ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். பேச்சாளர்களை பற்றியெல்லாம் நான் பிறகு சொல்லுகிறேன். ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லிவிட்டு பட்டிமண்டபத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூச்சுக்காற்று தேவை, அதன் பிறகு உணவு தேவை, அதுபோல தண்ணீர் தேவை. இவையெல்லாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட அதிகமான தேவை ஒன்று இருக்கிறது. அது நம்பிக்கை என்பதுதான் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அதிகமான தேவை. இந்த நம்பிக்கையினுடைய விளைவுதான் மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான மிக நீண்ட நம்பிக்கையை தருகிற அந்த பெரிய சக்தி தான் இறையருள் என்பது. அதிலே தமிழிலே ஐயன் என்ற சொல் தலைவனை குறிக்கும். அதில் 6 விகுதி சேர்க்கிற போது ஐயனார் என்று அவரை கொண்டாடுகிறோம். அந்த காலத்தில் ஏரிக்கு ஒரு ஐயன் உண்டு, ஏரி காத்த ஐயன் என்று அவனை கொண்டாடுவார்கள். அப்படி ஊருக்கு தர்மம் சத்தியம் பண்ணுவதற்கு, ஒரு பாவ புண்ணியம் பண்ணினா பயப்படுவதற்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐயனாரை செய்து வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஐயனார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குல மக்களுக்கும் எல்லா பகுதி மக்களுக்கும் உரிய ஒன்று. அதை நீங்கள் வேறு வகையிலே வித்தியாசமாக உறவுகளை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து மிகச்சிறந்த முறையிலே உறவுகளை பேணக்கூடிய வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நம்முடைய வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் இருந்த எல்லார் பெயரையுமே படித்தார் என்று சொல்லலாம். காரணம், உறவுகள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகளுடைய பட்டியலை எல்லாம் சொன்னார். நம்ம குடும்பங்கள்லேயே திருமணம் நடக்கிற போது நீங்கள் பார்த்தா தெரியும், வாசலில் கொலை கொலையாக தென்னங்கொலை கட்டுவார்கள், வாழை குலை கட்டுவார்கள், பாக்கு கமுகு அப்படியே குலையாக பாக்கு கட்டுவார்கள். ஒத்தையாக காய்க்கிற மரங்கள் எதையுமே நம்முடைய திருமண வீடுகளில் கட்ட மாட்டார்கள். இந்த 1 காய் 2 காய் என்று காய்க்கிற அந்த மரங்களை எல்லாம் வாசலில் கட்டுகிற பழக்கம் நம்முடைய திருமணங்களில் கிடையாது. ஏன்? நாம் கூட்டம் கூட்டமாக வாழுகிறவர்கள். கொலை கொலையாக காய்க்கிற தென்னை மரம், கொலை கொலையாக காய்க்கிற நுங்கு, கொலை கொலையாக காய்க்கின்ற அந்த வாழை, இதையெல்லாம் மங்கள பொருளாக நினைச்சு நம்முடைய திருமணங்களில் வீட்டு வாசலில் கட்டுகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், உறவு ஒருவரோடு ஒருவர் நெருங்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் பெறணும். நீங்கள் எல்லாரும் ஒரு உறவுகளாக நெருங்கி இருக்கிறதால ஒன்று பயன்படக்கூடிய ஒரு முதல் செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் எத்தனையோ முறை பருவ மாற்றம் நடந்திருக்குது. சில காலங்களில் ரொம்ப கொடுமையான பனி மைனஸில் போயிருக்கு உலகத்தில். சில காலத்தில் வெப்பம், இப்போ பாருங்கள், இந்த சமயத்துலலாம் இவ்வளோ வெப்பமாக உலகம் இருந்ததில்லை அப்படின்னு பயப்படுறாங்க, அவ்வளோ வெப்பமாக இருந்தது. இது 2மே நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய பூமி திடீர்னு ரொம்ப குளிர்ந்து போயிடும், ரொம்ப வெப்பமாயிடும். இப்போ தான் ஓரளவு அது சமநிலையில் ஒரு 5000-10,000 வருஷமாக இருக்குது, அவ்வளோதான்.